நீங்களும் நானும் பெருமை உள்ளவர்களாக மாற 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 அது தேவனை நமக்கு எதிரியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அவைகள் எல்லாவற்றையும் தேடி ஓடுகிறான். இவன் ஒரு ஆசீர்வாத பிரியன், அப்படிதான் அவனுக்கு பேர் வைப்பேன். நம்மில் கூட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எதை வேண்டுமானும் செய்ய தயாராக இருப்பீர்கள் என்றால் யாக்கோபுக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆண்டவர் இதையும் சொல்கிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் இப்படியெல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்லி ஏசாவுக்கு தெரிஞ்ச பின்பு இவன் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் திருடுறான், என் தம்பி ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி அவனை கொலை செய்யும்படியாக தீர்மானித்திருக்கிறான். ஆகையினால அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ இங்கிருந்து தப்பி ஓடிரு, எங்கே ஓடு, உங்கள் மாமா கிட்ட ஓடிரு, லாபான் என்கிற என் சகோதரன் வீட்டுக்கு நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் பெற்றோர்களோட வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை முதலாவது அவன் இழக்கிறான். காரணம் என்ன? ஆசீர்வாதம் 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 என்று போனபடினான். சரி, அங்கே போன பின்பு அவன் செய்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே லாபானுக்கே அவர் அல்வா கொடுத்தவர், மாமனாரே ஒரு ஏமாத்துறாள், தந்திரசாலி, அவனுக்கே இவர் குல்லா போட்டார். ஏன்னா அது தெரியுது, அவருடைய பசங்களாம் சொல்கிறானுங்க, எங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாம் இவன் அபகரித்துட்டான்டா. இதை அவனுக்கு கேட்குறான், ஏன்னா அவன் செஞ்சான். ஏன்னா அங்கேயும் போய் வியாபாரம் தான், வியாபாரத்தில் மண்ணே. அவன் யார் ஏமாத்தணுமோ அதெல்லாம் ரொம்ப தந்திரமாக செய்வான், வெளியில் ஒன்றும் தெரியாது. அன்பானவர்களே, நான் உங்களிடத்தில் கேட்பது, யார் முன்னால் வேணாலும் எப்படி வேணா இருந்துறீங்க, உங்கள் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே நீதி உள்ளவர்களாக இருங்கள். பி ஆனஸ்ட் சன் அண்ட் டாட்டர் ஆஃப் காட். தேவன் எங்களை பார்க்கிறார். பவுல் சொன்னது போல நாங்கள் எப்பொழுதுமே யோக்கியமானதையே செய்கிறோம். இன்றைக்கு நான் உங்கள் சபையில் நிற்பதுக்கு ஒரு காரணம், என்னுடைய மனசாட்சியில் நான் குற்றமற்றவன், என்னிடத்தில் தவறுகள் கிடையாது. ஆகையினால்தான் சந்தோஷமாக நேருக்கு நேர் வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அந்த மனசாட்சியை சுத்தமாக நான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். அதே வேளையில் நான் நன்றி சொல்லவும் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த சபையினுடைய நம்முடைய தலைமை போதகர் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத அநேக காரியங்களை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் மறக்க முடியாது. அவைகளெல்லாம் கெட்டது என்று சொல்ல மாட்டேன். அவர் செய்த நன்மைகள், என் குடும்பத்துக்கு செய்த நன்மைகள், எனக்கு செய்த உதவிகள் எல்லாவற்றையும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனால் ஒரு நாள் கூட அவரிடத்துல நான் எனக்கு பணம் வேண்டும் என்று பொய் சொல்லியோ அல்லது திருட்டுத்தனமாக பேசினதே கிடையாது, கேட்டதே கிடையாது. அவர்கிட்ட ஒரு நல்ல நண்பராகத்தான் கடைசி வரைக்கும் நான் இருந்தேன். என்னுடைய மனசாட்சி இன்றைக்கும் தேவனுக்கு முன்பாக சாட்சியாக சொல்லுவேன் என்றால் வெரி ஓப்பன். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்படிப்பட்டவர்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் அவர் நாடி போகிறார். சரி, அப்படி ஆன பின்பு இவன் ஏமாத்துக்கிட்டே இருந்தான். எப்படி தான் இவன் பரலோகம் எப்படி பந்தியில் உட்கார முடியும்? உட்கார முடியாது. அது யாக்கோபுக்கு தெரியாது, தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். இவன் இப்படியே ஏமாத்தவே விட்டுட்டே இருந்தோம்னா இவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு பரலோக பந்தியில் பங்கு பெற முடியாதுன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அப்போ இவனை எப்படி மாத்துறது? இவனுக்கு என்ன செய்யறது? இவன் பயங்கர பலசாலி. சரிங்களா? யாக்கோபுக்கு சமமாக இங்கே யாருமே கிடையாது. நல்ல தந்திரம் உள்ளவன், நினைத்ததை முடிக்கிறவன், சாதிக்கிறவன், அவன் தான் நினைச்சது அடைந்தே தீர்வேன் என்று அதை செய்கிற ஒரு திறமசாலி. அதோடு கூட அவனுடைய சரீர பலம் இருக்கு பாருங்க, அது பயங்கரமாக இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா சிம்சோனை விட பயங்கர பலம் அவனுக்கு. எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? பின்னால் பார்த்தீங்கன்னா தேவன் அவனை சந்திக்கும் பொழுது அவனோடு கூட ஒரு மல்யுத்தம் நடக்கிறது, போராடும் பொழுது யாக்கோபை தேவனாலேயே மேற்கொள்ள முடியவில்லை. யோசித்து பாருங்க, அது எப்படிங்க முடியாது? அவ்வளவு பலம் அவனுக்குள்ள இருந்தது.
உடனே அவர் என்ன பண்ணாரு, அவனுடைய இடை சந்தை தொட்டார்னு இருக்குது 32ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா. அப்போ அவனுடைய தொடை சந்தை சுளுக்கிட்டு அன்னிலிருந்து அவர் நொண்டி ஆயிட்டாரு. நொண்டி ஆனாலும் அவன் என்ன செய்யவில்லை, தேவனை விடவில்லை. அப்படின்னா எவ்வளோ பலம் இருக்கும் யோசித்து பாருங்க. சரீர பலமும் இருந்தது, உள்ளான மனுஷனிலையும் அவனுக்குள்ள என்ன இருந்தது, நல்ல தந்திரமாய் நடந்து காரியங்களை சாதிக்கிற ஒரு திறமசாலி அவன். இஸ் a great achiever இல்லைங்களா, இஸ் அச்சீவர் ஆஃப் தி இயர்னு அவார்டெல்லாம் தராங்களே, அதை அவர் ஒவ்வொரு வருஷமும் அடிச்சிடுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி வளைக்கிறது எப்படி? அதுதான் ஆண்டவருடைய மகிமை. இப்படியே விட்டுற மாட்டார். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாம் ஆக்கிரமம் செய்கிறவனும் துன்மார்க்கம் செய்கிறவனும் ரொம்ப நல்லா இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நீங்களும் நானும் முகத்தை பார்க்கிறோம், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். ஆகினால யாராவது துன்மார்க்கர்களுக்கு தீங்கு செய்திருப்பார்கள் என்றால் சோர்ந்து போய்விடாதீர்கள். இன்று மாலையில் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற உண்மையையும் பரிசுத்தத்தையும் நீதியும் நியாயத்தை பார்ப்பார் என்றால் அதுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திலே உங்களுக்கு நீதி செய்கிறவராக இருப்பார். சரிங்களா? ஆனால் இப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் மேலையும் ஆண்டவர் அன்பு வைத்து அவனுக்கு வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அதுதான் ஆண்டவருடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதுதான் அவருடைய சாதனை. ஒருவர் எனக்கு ஒரு நாள் பேசும்போது என்ன சொன்னார், ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல, இருட்டாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்குறது ரொம்ப சுலபம். சரிங்களா? பூமியே இல்லாத வேலை ஒரு வார்த்தையை பேசி உண்டாக்கிட்டார். தண்ணி இல்லாத இடத்துல பேசி தண்ணியை உண்டாக்கிட்டார். வானத்தை எல்லாத்தையும், இதெல்லாம் ரொம்ப சுலபமாக சும்மா ஒரு வார்த்தையில் பேசினார். ஆனால் அவர் கஷ்டப்படுகிறது எது தெரியுங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது தான். இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் காட் ஹிம்செல்ஃப். ஏன்னா மனுஷன் அதுக்கு ஒத்து போகலைன்னா அவரால் அவனை மாற்றவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் சவுல், அப்படிப்பட்டவர்கள் தான் யூதாஸ். இவர்களெல்லாம் மாற்றவே, தேவனை ஈடுபட்டு கூடவே வாழ்ந்து அவனை மாற்ற முடியல பாருங்க. ஏனென்றால் they were not cooperating with God. They were not listening to the Spirit of God talking to them. அவங்களோடு பேசும்போது அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அப்போ இந்த யாக்கோபு ஒரு பலசாலி, இன்ன ஸ்ட்ரென்த்லையும் பலசாலி, வெளியும் பலசாலி. இவனை எப்படா மாத்துறதுன்ற பொழுது 32ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 32ஆம் அதிகாரத்தில் திருப்பும் பொழுது அதில் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். என்ன நடந்தது என்று பார்ப்போம். அவன் தனியாக இருக்கிறான். தன்னுடைய தந்திரங்கள் கிந்திரங்கள் எல்லாவற்றையும் அனுப்பிச்சிட்டு இப்போ தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவன் தனியாக இருக்கும் பொழுது 24ஆம் வசனத்தில், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடினான். இங்கே யாக்கோபுக்கு ஒரு புருஷன் வருகிறான். அந்த புருஷன் யாருன்னா தேவ மனுஷன். தேவனே தான் மனுஷ ரூபத்தில் வந்தார் என்று கமெண்ட்ரியிலலாம் சொல்லுகிறாங்க. தேவனே வரார், அவனோடு கூட என்ன செய்தாராம், போராடினார். உங்களுக்கு ஒரு கேள்வி, தேவன் ஏங்க மனுஷங்கிட்ட போராடணும்? தேவன் ஃபோன் ஊதுனா அவன் பறந்துல போயிருக்கணும், நரகத்துக்குள்ள போய் விழுந்திருக்கணும். ஏன் அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவங்ககிட்ட போராடுறான்? ஆனால் யாக்கோபுக்கு தெரியாது தன்னிடத்துல போராடுகிறது தேவன் என்று அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மனுஷன் போராடுகிறான், இவனும் போராடுறான். ஏன் போராடினார்னா, என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற மகத்துவங்களை அவன் பெற்றுக்கொள்ளாமல் மற்ற காரியங்களை ஈடுபட்டு அதிலே அவன் ரொம்ப திறமசாலியாகவும் உயர்ந்து வருகிறதையும் பலசாலியாகவும் வரும் பொழுது சிலருடைய வாழ்க்கையிலே தேவனே டைரக்டாக அவர்களை கன்ஃபரண்ட் பண்ணுவார். நம்மை போல இருக்கவங்களிடத்துல நீங்கள் கீழ்ப்படியவர்களாக இருப்பீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடத்துல இருக்கிற அநீதி, நமக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மை நாமே சார்ந்து இருக்கிறது, சுய பலத்தை நம்புவது, சுயமாய் வாழ்வது, பெருமையாய் வாழ்வது, இவைகளெல்லாம் அவர் நினைச்சா ஒரே நிமிஷத்தில் எடுத்து போட முடியும். ஆனால் நம்முடைய அவருக்கு கீழ்ப்படிந்து போகிறவர்கள் அல்லது அவர்கிட்ட அப்படியே பயந்து போகிறவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அதுதான் 2 கொரிந்தியர் 3:18 மகிமை மேலே மகிமை அடைகிறோம், ஸ்லோலி, ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனால் இப்படிப்பட்ட முரட்டு காளைகளை அடக்கணும்னா தேவனை நேருக்குனார். அந்த கொம்புகளை பிடித்து அவரை என்ன செய்கிறாரு, போராடுகிறார்.
போராடுகிறார்னா ஏன் போராட்டம் வரும்னாக்கா, அடுத்த பார்ட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்குது, அடுத்த பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த மனுஷன் சொன்னாலும் கேட்கிறவன் அல்ல, எந்த மனுஷனுக்கு அடிபணிந்து போகிறவன் அல்ல, அவன் தான் நினைத்ததை செய்கிறவன். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே டைரக்டாக கன்ஃபரண்ட் பண்ணுவார். கன்ஃபரண்ட் பண்ணும் பொழுது என்ன போராட்டம்னா, ஆண்டவன் நினச்சிருந்தா அவன் 2 காலையும் உடைச்சிருக்கலாம். அப்படி செய்யவில்லை. அவன் கூட போராடி, அவன் தன்னிடத்தில் போராடுகிறது மனுஷன் அல்ல, தேவனே என் கூட போராடுகிறத அவன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அவர் சான்ஸ் கொடுக்குறாரு. இல்லைன்னா ஒரே நிமிஷம் ஒரு ஊதிருப்பான்னா அவன் கடலுக்குள்ளே போயிருப்பான். அப்படி அல்ல, மனுஷனோடு கூட உறவாடி அவனு கூட தேவன் பேசி அவனை ஒரு சிலை செதுக்குவது போல உருவாக்குவது தான் நம்முடைய ஆண்டவருடைய மெத்தட். அதனால்தான் இன்று நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பதுக்கு காரணம் அவருடைய கிருபை என்று சொல்கிறோம் இல்லையா? அதாங்க அர்த்தம். அவர் நினச்சிருந்தா என்னைக்கோ நம்மளால தூக்கிட்டு போயிருக்கலாம், கோவிட்லேயே நம்மளை அள்ளிட்டு போயிருக்கலாம். இல்லை, நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அப்போது இது எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில் யாரை கொண்டு உங்களிடத்தில் தேவன் போராடணுமோ அதை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த நபர்கள் மூலமாகத்தான் உங்களிடத்தில் போராடுவார், அந்த சம்பவங்கள் மூலமாகத்தான் உங்களிடத்தில் போராடுவார், அந்த நண்பன் மூலமாகவும் போராடுவார். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு நண்பன் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளலாம், அவன் மூலமாக போராடுகிறார். அல்லது உங்கள் வீட்டிலேயே உங்களை குறை சொல்லி கொண்டிருக்கிற சிலர் இருப்பார்கள், அவர்கள் மூலமாக போராடுகிறார். என்ன போராட்டம்னா, எதுக்கு போராட்டம்? நாம் விட்டு கொடுக்காதனால தாங்க போராட்டமே. நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் பேதுருவை நான் பார்க்குறேன். பேதுரு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இவங்கெல்லாம் மறுதளித்து ஓடினாலும், நான் காவலானாலும் ஜெயிலுக்கே போனாலும் கூடவே வருவேன். எவ்வளோ சுய நம்பிக்கை பாருங்க, எவ்வளோ தன்னம்பிக்கை. ஏன்னா இவர் சாதாரணமான இல்லை பேதுரு பட்டயத்தை எடுத்தாருன்னா நம்மளாம் கழுத்தை தான் வெட்டியிருப்போம், இல்லைன்னா கையை தான் வெட்டியிருப்போம். அவர் எங்கே வெட்டுறாரு? காது. அப்படின்னா எவ்வளோ திறமைசாலி பாருங்க, எவ்வளோ தைரியசாலி அவன். அப்படிப்பட்டவனை தாழ்மை உள்ளவனாக மாற்றணும்னு என்ன பண்ணுறது? சொல்லிட்டாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாலே நீ 3 முறை என்னை கரெக்டாக யார்கிட்ட போய் தோத்தாருன்னா வேலைக்காரிக்கிட்ட. ஐயோ, போய் ஒரு வேலைக்காரிக்கிட்டியா, பிலாத்துக்கிட்டியாவது அல்லது பிரதான ஆசாரிகிட்ட தோத்துருந்தா கூட கொஞ்சமாவது மதிப்பு இருக்கும். ஆற்றால் ஒரு வேலைக்காரிக்கிட்ட போய் 3 தடவை மறுதளித்து அவனுக்கு அவமானம் வந்தது. நிச்சயமாக அந்த 11 சீசர்களும் திரும்பவும் சொல்லியிருப்பானுங்க, நீ அவர் கூட தண்ணியில் நடந்த, அப்படி பண்ண இப்படி பண்ணனெல்லாம் ரொம்ப நீ பீத்துக்கிட்டியே, பெருமைப்பட்டாயே, நீ கடைசியில் பாரு எங்கே போன, இங்கே வலிக்க விழுந்துட்டியப்பா. ஆனால் அந்த சம்பவத்தில் தான் இங்கே பேதுரு தன்னை தாழ்த்தினார். தான் செய்தது தவறை உணர்ந்து வருந்தி, பலன் என்னிடத்திலே கிடையாது, என்னுடைய சரீர பலமோ என்னுடைய வைராக்கியமோ என்னை காக்காது, என்னை ரட்சிக்க முடியாது, இயேசு மேல் இருக்கிற அன்பு தான் முக்கியம் என்பதை கண்டுகொள்ளுகிறான். இதாங்க போராட்டம். இன்னைக்கு நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு தெரியாமல் நடப்பதே கிடையாது. அப்போ ஏன் எங்கள் பாஸ்டர் இதை அனுப்புகிறாரு? ஏன் அனுப்புகிறாருன்னா, நீங்கள் விட்டுவிட காரியங்களை சிலவற்றை விட்டு விடாமல் இருக்கிறீர்கள், அதை விட்டு விடுவதற்காக தான் கொண்டு வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல ஒரு 90,000 ருபீஸை நான் இழந்து விட்டேன், ஏமாற்றப்பட்டேன். அது என்னுடைய தவறும் இருக்கிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அது என்னுடைய பணமும் அல்ல, அது என்னுடைய நண்பர்களுடைய பணம், அவங்களுக்கெல்லாம் திரும்பி கட்டணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்தது, இதனுடைய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது ஒன்றும் சொல்ல அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டாருங்க. அது ஒன்று இருக்குது அவர்கிட்ட. நேரம் வரும்போது தான் நமக்கு சொல்வார். சில வாரங்கள் கழித்து தான் எனக்கு சொன்னார், நீ சம்பளத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் என் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும் என்பதுக்காகத்தான் உன்னை இழக்க செய்தேன். இல்லை, நீ உணர்ந்திருக்க மாட்டேன்.
பணம் தான் உனக்கு முக்கியம் நீ நினைச்சிருப்ப. ஆனால் பணத்தை விட முக்கியம் என்பதே வாயிலே சொல்லுகிறாய், என்னோட இருதயத்தில் நீ சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த 90,000 போன பின்பு உனக்கு அறிவு வந்தது, ஆண்டவரே இந்த 90,000 நான் எப்படி கட்ட போறேன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும்னு திரும்பி வந்தல்ல, இப்போ என் மேல் நம்பிக்கை வந்துருச்சுல்ல போது அப்படியே நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அது வரைக்கும் நான் நினைச்சேன் பணத்தின் மேலே ஆசை இல்லை என்று தான் நான் நினைத்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் சொல்லும் பொழுது அதை எப்படி மறுதளிக்கிறது? ஓகே, ஒப்புக்கொண்டேன். பாருங்க, ஒரே மாசத்துல ஆண்டவர் அந்த 90,000 மக்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்தார். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல வேண்டிய பாடத்தை சொல்லிட்டார், எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்கை கொடுத்துட்டார், எனக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிட்டார். இனிமேல் உலக பொருட்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, என் இயேசு இருக்கிறபடினாலே நான் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அன்னைக்கு வந்தது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு தொடர்ந்து இருக்கிறது. அந்த சம்பவம் நடக்காம இருந்திருந்தா என்னுடைய பிரசங்கம் பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள் என்று சொல்வது 8 சுரக்காயா மாறி இருக்கும். ஆண்டவர் போராடுகிறார். ஏன் போராடினா அந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்காக. அப்போ அவனை கூட்டிகிட்டு போறார். ஏன் இதை செய்தார் என்றால் அவனுடைய வாழ்க்கையில், அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு இருந்த பெருமைகள் எல்லாம் எடுக்க வேண்டும். இதுதாங்க நான் கற்றுக்கொண்ட. ஆண்டவரை அறிந்து 40 வருஷங்களுக்கு மேலாகிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல போராடுவது எதற்கு தெரியுங்களா? நம்முடைய காசு பணம், நம்முடைய சொத்து, நம்முடைய அழகு, படிப்பு, நம்முடைய வீடு, ஏன்னா நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், இவைகள் எல்லாமேட்டில் அவர் கண்ணு கிடையாது. அவர் எங்கே கண்ணு வச்சிருக்காருன்னு சொல்கிறேன், இது அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆதாமுடைய சுவாபம் உள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் என்னவென்றால் பெருமை என்கிற ஒரு காரியம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதுங்க. அந்த பெருமையினுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? நான் இண்டிபெண்ட் ஆயிரணும், சுதந்திரமாயிரணும், யாரையும் சார்ந்திருக்க கூடாது, எல்லாரையும் அதிகாரம் பண்ணணும், எல்லாருக்கும் நான் ரூலராக மாறணும், எல்லாரும் நான் சொல்றதை கேட்கணும், எல்லாரும் நான் சொல்ற வழியில நடக்கணும். இதெல்லாம் பெருமையினுடைய அடையாளங்கள். உங்களை ஒருத்தர் தெரிந்தவர் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைத்துக் கொள்ளலாம். அந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும் பொழுது உங்களை அவர் மறந்துட்டார். ஏதோ பெரிய வேலை இருந்தது, அதனால மறந்துட்டார். இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிந்த உடனே மாப்பிள்ளையும் பொண்ணும் சபைக்கு வர்றாங்க. இப்போ வாங்குறீங்க, ஓ நமக்கு தெரிஞ்ச ஐயாவுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்ல பாருங்க. அவர் அன்றிலிருந்து என்ன செய்கிறோம், நமக்குள்ள அவரை குறித்ததான ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை உருவாக்கி கொள்ளுகிறோம். ஏனென்றால் என்னை ஹானர் பண்ணவில்லை, என்னை கூப்பிடவில்லை. சரிங்களா? இதெல்லாம் எதனுடைய அடையாளம் என்றால் நமக்குள்ள இருக்கிற பெருமையின அடையாளங்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், உங்களுடைய நண்பர் உங்களை விட நல்ல உயர்ந்து வராருன்னு வைத்துக் கொள்ளலாம். அதை தாங்க முடிகிறதா? அந்த சமயத்தில் தான் ஒருத்தன் சொல்லுவான், டே என்னடா உன் நண்பன் இப்படி அவன் வளர்ந்துட்டு போகிறான், நீ மாத்திரம் இப்படியே இருக்கிறியே அப்படின்னு சொன்னால், நான் மாத்திரம் அவன் எப்படி வளர்ந்தான்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. சொல்லுவான், என்ன அவன் காக்கா பிடிச்சான்யா, ஐஸ் போட்டான்யா, நல்ல ஜால்ரா போட்டான்யா, அதெல்லாம் உண்மையே அல்ல சொல்கிறோம். அதெல்லாம் எது நினைக்கா தன்னைத்தானே உயர்த்துக்கணும். நான் அப்படி கிடையாது. நான் எவனுக்கிட்டையும் போய் பணம் கேட்க மாட்டேன், நான் எவனுடைய கடன் வாங்க மாட்டேன். இதெல்லாம் பெருமையினுடைய அடையாளங்கள். இவைகள் எல்லாவற்றையும் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் பெருமை உள்ளவர்களாக மாற 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 அது தேவனை நமக்கு எதிரியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஏனென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், என்ன சொன்னார்னா, பெருமை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை தருகிறார், பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமை உள்ளவன் ராஜாவாக இருந்தா, அதான் என்ன சொல்றேன், என் பேரை சொல்றேன், ராஜாவாக இருந்தா எதிர்த்து நிற்பாரா? இல்லை. ராஜா என்னுடைய ஊழியக்காரன், எனக்கு இத்தனை வருஷம் ஊழியம் செய்ய, அதனால அவரெல்லாம் எதிர்க்க மாட்டேன். ஒன்றும் தெரியாத சோனகிரி இருக்குல்ல, அவங்கள தான் எதிர்ப்பேன்னு அர்த்தமா? இல்லை. ராஜாவாக இருந்தா என்ன, மகாராஜாவாக இருந்தா, யாராக இருந்தா, முதல் மந்திரியாக இருந்தா, ஜனாதிபதியாக இருந்தா, எவன் ஒருவன் பெருமை உள்ளவனாக அவருடைய ராஜ்யத்தில் நிற்கிறானோ அவனுக்கு தேவன் எதிர்த்து நின்றே ஆக வேண்டும். ஏனென்றால் சாத்தானுக்கு எதிர்த்து நின்றார்.
சவுலுக்கு எதிர்த்து நின்ற சாம்சன் என்ற இவர்கள் எல்லாம் பெருமையினுடைய அடையாளங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் வெளியரங்கமாக அதை சொல்லவில்லை என்றாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த பெருமையை எடுத்து போட வேண்டும். அந்த பெருமையினுடைய அடையாளம் தான் என்னென்றால், அந்த நம்மை நாமே சார்ந்திருப்பது, நம்முடைய பலத்தை சார்ந்திருப்பது, நம்மால் எல்லாம் முடியும் என்று நம்புவது. ஒரு காரியம் நடந்தால் எப்படி கடன் வாங்கலாம் என்று யோசிப்பது, இல்லை ஒரு காரியம் நடந்தால் எப்படி அதை சரியாக எந்த வழியிலையோ மாற்றுவது நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் தேவனை சார்ந்து இல்லாமல் வாழ்கிற ஒரு பெருமையினுடைய அடையாளங்கள். அவைகளை நீக்குவதற்காக தேவன் எப்பொழுதுமே போராடுவார்.